வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சாக்லேட் கேக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் மைதா மாவு, 150 கிராம் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் கொக்கோ பவுடர், 50 ml பால், காய்ச்சி ஆற வச்ச பால், 50 ml ஆயில், எந்த ஆயிலாக வேணாலும் இருக்கலாம், 2 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன். இந்த கேக் வந்து குக்கரில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு குக்கருக்குள்ளே இந்த மாதிரி உப்பை கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடணும். மேலே ஒரு தட்டு வச்சிடணும். தட்டு வச்சுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டு கேஸ்கட் எதுவுமே போடக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா கேக் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே பட்டர் கொஞ்சம் தடவிக்கணும். இந்த பாத்திரத்தோட எண்டு சைடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பட்டர் தடவிக்கணும். அப்போ தான் அந்த கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி ஜலிச்சு போட்டால் உங்களுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணும்பொழுது கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த கொக்கோ பவுடரையும் இதே மாதிரி ஜலிச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டா ரொம்ப தண்ணியாக ஆகிட போகுது. இப்போது எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையை போட்டுடுறேன். இப்போ நல்லா இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அதனால தான் பால் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக ஊற்றுனேன். இப்போ நான் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுறேன். இப்போ பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டுறேன். எடுத்து வச்சிருக்கிற உப்பு போட்டுறேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற அந்த மில்க் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போது வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பட்டர் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாவை நம்ம இந்த பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். தட்டி விட்டுட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். அப்போ தான் அந்த மாவு நல்லா உப்பி வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் அதை குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடிட்டு வெயிட் போடாமல் கேஸ்கெட் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு
45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இது வந்து நம்ம இப்போது ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு, செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி போக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு half an hour இது அப்படியே ஆறணும். சூட்டோடு நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு half an hour ஆகிடுச்சு. இப்போ அதை நான் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டை மூடிட்டு பிளேட்டை நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் நியூட்டெல்லாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். மேலே கொஞ்சம் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஜெம்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சாக்லேட் சிரப் வச்சு நடுவில் ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக இப்போது சாக்லேட் சிரப் ஊற்ற போகிறேன். ஹெர்ஷீஸ் சிரப் போட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் வச்சுட்டேன். அவ்வளோதான், சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த கேக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக்கு. கேக் பாருங்கள், ரொம்ப அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான்.